ரொம்ப இவங்க கூடலாம் பழகிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆசை இருக்கும். ரொம்ப இனிமையா பழகுவாங்க. ஒரு பயந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். எப்பவுமே வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா மீன் ராசிங்க. ரெட்டை மீன் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் தண்ணி போதும் அதை விட்டுட்டு ஆப்போசிட் தான் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து அது போற போக்குலாம் இல்லை. நானும் முயற்சி எடுத்துறேன், முன்னுக்கு வந்துடுறேன், எதாவது காம்படிட் பண்ண நான் முன்னுக்கு வருவேன். அந்த தன்னம்பிக்கை, தைரியம், அந்த மாதிரியான நிலைகள் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். எனக்கு நிறைய கோவில்கள் போகணும், அங்க போகணும், இங்க போகணும். எதுனா முழுக்க முழுக்க எங்களுடைய மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு நிம்மதியை தேடுறதுக்காக போவாங்க. அதுக்கு நோ சொல்லக்கூடாது. மீனராசி என்பர்கள் இந்த மீனராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? மீனம் அப்படின்னாலே ரொம்ப தனித்துவம்னா மாதிரிதான். கிட்டத்தட்ட எப்படின்னா மீனராசி காலச்சக்கரத்துக்கு இறுதி ராசி. இங்கதான் குரு தான் அதிபன், சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய ஒரே ராசி இல்லையா? அதே மாதிரி வந்து புதன் நீச்சம் ஆகக்கூடிய ராசி. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான் அப்படின்ற மாதிரிதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இவங்க கூட எல்லாம் பழகிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆசை இருக்கும். ரொம்ப இனிமையா பழகுவாங்க. ஒரு பயந்த சுபாவம் உங்ககிட்ட இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் சில பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி குரு அதிபன் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுயமரியாதை, கௌரவம், முக்கியத்துவம் அப்படின்றதுல எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். அழகா இருப்பாங்க, அறிவா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நோ சொல்லவே தெரியாது. அதுதான் உங்களோட பிரச்சனை. தெரிஞ்சே நம்மளை திட்டுறாங்கன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல நோ சொல்ல தெரியாம ஆமால சரி அப்படின்ற மாதிரி ஒரு கணத்தையா இருந்தாலும் மறுகணத்தை காட்டுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த இறக்கு குணத்தினாலே நிறைய இடங்கள்ல ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள் தெரிஞ்சே வந்து கடந்து வரக்கூடிய நபர்களும் எங்களதான் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கும். வேற வழி இல்லைங்க. என்னோட குடும்பம் ஆயிடுச்சு, என்னோட கணவர் ஆயிடுச்சு, என்னோட அப்பாவாயிடுச்சு, யாருக்குமாவும் எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கும். எப்பவுமே எல்லாருக்கும் எல்லாமே நல்லதா இருக்க முடியாது. அதனால இவங்க வந்து அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. எப்பவுமே வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா மீன் ராசிங்க. ரெட்டை மீன் பாத்தீங்கன்னா எந்த பக்கம் தண்ணி போதும் அதை விட்டுட்டு ஆப்போசிட் தான் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து அது போற போக்குல எல்லாம் இல்லை. நானும் முயற்சி எடுத்துறேன், முன்னுக்கு வந்துடுறேன், எதாவது காம்ப்ளிகேட் பண்ண நான் முன்னுக்கு வருவேன். அந்த தன்னம்பிக்கை, தைரியம், அந்த மாதிரியான நிலைகள் உண்டு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். அம்மாவினுடைய அன்பு, கருணை, பாசம், ஏக்கம், இந்த மாதிரியான நிலைகள் நிறைய பேருக்கு உண்டு. நிறைய பேருக்கு வந்தீங்கன்னா அந்த லோன்லி ஃபீல். நான் பாடிதத்த வீட்டுல படிச்சேன், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். எனக்கு அந்த நிலைகள், எனக்கு அன்புக்காக ஏங்கினேன். இன்ன வரைக்கும் அந்த பாசம்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் நான் என்னால லாக் ஆயிட்டு வெளியிலேயே வர முடியாம தவிக்கிறேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையெல்லாம் கரெக்டா பார்க்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடிய நிலை இருக்கும். லவ் பண்றது, ஏமாந்து போறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம், இந்த மாதிரி போய் லாக் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் லாக் ஆயிடுவாங்க. இவங்க நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க. அதான் சொல்றேன், தெரிஞ்சே ஏமாறுன்ற மாதிரி நிலையில மாற்றமும் இவங்கதான் இருப்பாங்க. சோ அதீத நம்பிக்கை, கடவுள் மீதான நம்பிக்கை உண்டு. ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என் கூட யாரோ பேசுறாங்க, எனக்கு நடக்கக்கூடிய இன்ட்யூஷன், நிறைய பேருக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்கும். கேட்டு பாருங்க கமெண்ட்ல. எனக்கு யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க, எனக்கு வந்து நிறைய நடக்க போற சம்பவங்கள் எனக்கு தெரியுது. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது கூட இவங்க கூட கம்யூனிகேஷன் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். இப்ப நடக்கிற சம்பவம் ஏற்கனவே நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற பல பேருக்கு உண்டு. அதிகபட்சம் மனுஷரோட எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இவங்களோட கடவுளோட பேசிட்டு இருக்கேன்னு. ஆன்மா கூட ஏதாவது இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு கனெக்டர், சித்தர்களோட பேசுறேன், ஞானிகளோட பேசுறேன் அப்படின்ற அளவுக்கு இவங்களோட கனெக்டர். ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா என் லைஃப் நான் வாழணுங்க, யாருக்காவும் எது வேணா நான் இதெல்லாம் முடியாது, என் மனசுக்கு பிடிச்சி நான் செஞ்சேன். ஏன்னா சந்திரன் ஐந்தா படம் காதல் அப்படின்னு வந்துட்டா காதலுக்கு கண்ணில்ன்ற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய நபர்கள் இவங்கதான். எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டேன், பணம் பார்த்தாச்சு, சம்பாதிச்சாச்சு, பேர் புகழ் அடைஞ்சாச்சு, நல்ல லைஃப், எல்லாம் இவ்வளவுதாங்க வாழ்க்கை, எல்லாம் மாயில், இதுக்கப்புறம் நம்ம கடவுளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கடவுளுடைய கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை. ஸோ கடவுளும் கற்றுமலை. ஏன்னா இறுதி ராசி, மூச்சு ராசி, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது இல்லையா? முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமாவும் இருக்கும். ஓகே, ரொம்ப அற்புதமா அழகா சொல்லிட்டீங்க மேம். சூப்பர். இப்போ மீன ராசியில ஒரு பெண் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய கணவன் கிட்டயோ, கணவனை வரப்போறவர்கிட்டயோ என்ன எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா புதன் நீச்சம் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து அந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் தான். அன்பா கடவுள், அதாவது கணவர் வந்து எப்படின்னா இவங்களை ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். நான் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கேன், ஆனா என்னை வந்து ஏமாத்தக்கூடாது. அந்த மனுஷன் என்னை ஏமாத்தாம எனக்கு உண்மையா இருக்காருன்ற நம்பிக்கை மட்டும் தான் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி நான் செய்யக்கூடிய விஷயங்களை ரசிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற. இன்னொரு வந்து பொசசிவ் ஃபீல் ஜாஸ்தி. என் கணவர் எனக்கு மட்டும்தான், என்னை தாண்டி வேற எதுவும் யோசிக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் சந்தேகம்ன்றதும் உள்ள எட்டி பார்க்கும். என்னன்னா தன்னுடைய கணவர் தன்னை தாண்டி வேற எதுவும் யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல, இவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா, படி, நல்லா வந்துருவேன், இந்த நம்பிக்கை கொடுக்கறது. உனக்கு இது நிறைய பேர் வந்து பேங்கிங் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க. பேங்கிங் சூப்பராக இருக்கும், பணம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். எனக்கு நிறைய கோவில்கள் போகணும், அங்க போகணும், இங்க போகணும். எதுனா முழுக்க முழுக்க எங்களுடைய
மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு நிம்மதியை தேடுறதுக்காக போவாங்க. அதுக்கு நோ சொல்லக்கூடாது. ஓகே. ஏங்க வீட்டுக்கு போனா எப்ப பாரு எங்க ஒய்ஃப் வந்துட்டு இதை பூஜை போட்டுட்டே இருக்காங்க, எரிச்சலா இருக்கு, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. எஸ். இவங்களுக்குலாம் அந்த ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். அதிகமா வெளியில பயன்படுத்தி இது ஹஸ்பண்ட் கூட துணையா வரும். நான் நம்புறேன் இல்ல, நீங்களும் அதை நம்புங்க அப்படின்றத எதிர்பார்ப்போம். சூப்பர். இதே மீன ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காங்கன்னா தனக்கு வரப்போற மனைவி கிட்டயோ இல்ல தன் மனைவி கிட்டயோ என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க? பொதுவாகவே சுக்கரன் உச்சமா பெண் எதிர்பார்ப்பாங்க, அழகு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஒய்ஃப் வந்து அழகா இருக்கணும், ஓகே. குழந்தைத்தனமா இருக்கணும், என்னை புரிஞ்சுக்கணும், என்னை ரொம்ப சென்சிட்டிவா பாத்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே. அதே மாதிரி வந்து அழகு பார்க்கறதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் வந்து ரசிக்கணும்ன்ற மாதிரியான நிலை தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க ரொம்ப நிறைய பேர் கலைத்துறையில எல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நம்பிக்கை ஏற்படணும். நான் எல்லா கூடயும் நான் பழகுவேன், நான் டைம் வரேன், பட் என்னை புரிஞ்சுக்கணும். நான் இந்த பெரிய டேரக்டரா இருக்கேன், பட் என் ஒய்ஃப் என்ன புரிஞ்சுக்கணும் இல்ல. கண்டிப்பா. அப்ப இது உனக்கு 1000 வேலை இருக்கு, ஆனாலும் நீ எனக்கானவனா இருப்ப. அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கொடுத்தனா போதும், நான் என்ன வேணா சாதிப்பேன் அப்படிங்கறத எதிர்பார்ப்பேன். ஓகே, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சுப்பமன். தடம் புரளாத ஒரு அன்பு இருந்தா அதை விட தனித்துவமான ஒரு நிலை இருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க சுப்பமன். இப்ப மீன ராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த விஷயம் வந்து ரொம்ப பலமான ஒரு விஷயமா, ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமான விஷயமா அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிச்சயமா இவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க, குழந்தைத்தனமா இருப்பாங்க, எல்லாரும் நம்பிடுவாங்க. அதுதான் இவங்களுடைய பலவீனம் நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையை வந்து எவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு எல்லாமே இருந்தாலும் நான் நானா இருக்கணும், என்னை எதையும் ஆட்கொண்ட கூடாதுன்ற ஒரு நிலை எங்கள்கிட்ட வாழ்க்கை இருக்கும். கடவுள் மீதான நம்பிக்கை கனெக்டட் இருக்குல்ல, இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ப்ளஸ்ஸா நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில என்ன உயரத்துக்கு போனாலும், என்ன சொத்துக்கள் சுகம் எல்லாமே சேர்ந்திருந்தா கூட நான் நானாவே இருக்கிறேன், ரொம்ப எளிமையா இருக்கணும், எளிமையான ஒரு யாரோட மனசை புண்படுத்தாம வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. யாரையும் நம்மளால ஒருத்தவங்க காயப்படுறதா, இறக்க குணம் அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு நல்ல பலமும் இருக்கு, பலவீனமாவும் அதுவே இருக்கு. ஓகே. ஏன்னா நோ சொல்ல தெரியலன்னா என்ன ஆகும், ஏமாத்திட்டே இருப்பாங்க. அதனால இந்த சில இடங்கள்ல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எது பலமோ அதுவே பலவீனம். முடிஞ்சளவுக்கு எங்க நோ சொல்லணும், எங்க சொல்லணும்ன்றத கண்டிப்பா கணக்கிலாட்டியும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு மீடு போக மற்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு தவறு கிடையாது. என்னதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் மகுரு வேறு அப்படின்றப்போ இவங்களுக்கான விஷயங்களை இவங்க செஞ்சுக்க மறந்துடுவாங்க. உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நேசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கான விஷயங்களை ஒதுக்க ஆரம்பிங்க. நீங்களா இருந்து பாருங்க, உங்களோட சுத்தி இருக்கவங்களும் உண்மையான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஓகே மேம். இப்போ மீன ராசி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க, இல்ல சில நேரங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத நேரத்துல எல்லாம் நீ இந்த கடவுள்கிட்ட போயிட்டு நின்னுக்கோமா, சரணாகதி அடைஞ்சிரு, உனக்கு அவர் வழிகாட்டுவார்னா எந்த கடவுள் வழிபாடு சிறந்தது? நிச்சயமா இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு பொதுவாகவே சிறப்பு. மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஞான மார்க்கம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இன்ஸ்டியூஷன் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். எங்க போனோம் அப்படின்னா சித்தர்கள் ஜீவசமாதி, ஞானிகள் சித்தர்களை தேடி இவங்க பயணம் பண்றது, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்தே தீரும். ஓகே, சூப்பர் மேம். அது வந்து மீனராசி என்பவர்களுக்கான அவங்களுடைய குணாதிசயமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பர்சன் எப்படி இருப்பாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்களுக்கான கடவுள் வழிபாடு எது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.